திருப்பதியில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் பக்தர்களின் ஆதார் அட்டை தடை செய்யப்படும் என்று தேவஸ்தானம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. திருப்பதி மலைக்கு ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் பக்தர்களின் ஆதார் அட்டை பிளாக் செய்யப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காகவோ வரிசையில் செல்லும் சமயம், அறைகளை பெறுவதற்காக வரிசைகளில் காத்திருக்கும் சமயம், அதேபோல் லட்டு கவுண்டர் வரிசை ஆகிய இடங்களில் அவ்வப்போது வாக்குவாதத்தில் ஈடுபடுவது வழக்கமாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது போன்ற வாக்குவாதங்கள் திருப்பதி மலையில் சகஜம் ஆகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் பக்தர்கள் ஆகையாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழல் இருக்கும் என்பதாலும் அதை யாரும் பெரிதுபடுத்துவது கிடையாது. நேற்று திருப்பதி மலையில் உள்ள MDC வளாகத்தில் தேவஸ்தான ஊழியர்களின் பரிந்துரை கடிதம் அடிப்படையில் அறைகளை ஒதுக்கீடு செய்யும் கவுண்டரில் திருப்பதியைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த பக்தர் ஆகிய 2 பேர் ஒருவருக்கொருவர் கடும் வார்த்தைகளால் திட்டிக் கொண்டனர். அந்த நேரம் அங்கு தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் ஆய்வுக்காக சென்றிருந்தார். அந்த வாய் சண்டைக்கு காரணம் அந்த 3 பேரில் ஒருவர் வரிசையை ஓவர்டேக் செய்து குறுக்கு வழியில் விரைவாக தங்கும் அறையை பெறுவதற்கு முயற்சித்ததே ஆகும். எனவே இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெற இடமளிக்க கூடாது என்று அங்கு பணியில் இருந்த ஊழியர்களுக்கு அவர் அறிவுரை வழங்கினார். இந்த நிலையில் தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது குறித்து பரிந்துரை கடிதங்களுடன் திருப்பதி மலைக்கு ஒழுங்கீனமாக செயல்படும் பக்தர்களின் ஆதார் அட்டை பிளாக் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பக்தர்கள் யாராவது திருப்பதி மலையில் ஒழுங்கீனமாக செயல்பட்டு அவர்களுடைய ஆதார் அட்டை பிளாக் செய்யப்பட்டால் அந்த பக்தர் அதன் பின் ஏழுமலையான தரிசனம் செய்ய வாய்ப்பு மற்றும் தங்கும் அறை ஆகியவற்றை பெற இயலாது என்பது கவனிக்கத்தக்கது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.